ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் பார்த்துடலாம். இந்த வீடியோவோட ஸ்பான்சர் BuyMote ஷாப்பிங் ஆப். இது வந்து ஒரு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற அப்ளிகேஷன். ஸோ யாராவது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஸோ இந்த BuyMote ஷாப்பிங் அப்ளிகேஷன் வந்து போத் ஆப் ஸ்டோர் அண்ட் ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த BuyMote ஷாப்பிங் அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்மாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா சின்டாக்ஸ் அனலைசிஸ். ஃபஸ்ட்டு சின்டாக்ஸ் அனலைசிஸ்னால் என்னென்னு பார்த்துடலாம். இந்த சின்டாக்ஸ் அனலைசிஸை வந்து பார்சிங்னு சொல்லலாம். ஸோ இது வந்து கம்பைலர் டிசைனில் ஒரு க்ரூஷியல் பேஸ்னு சொல்கிறாங்க. ஸோ சோர்ஸ் கோடு வந்து கொடுத்துருவாங்க. அந்த சோர்ஸ் கோடு வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா சின்டாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட கிராமரோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வெரிஃபை பண்ணுது. இது வந்து லெக்சிக்கல் அனலைசர் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பேஸ் ஆஃப் கம்பைலர். அந்த லெக்சிக்கல் அனலைசரோட அவுட்புட்டை எடுத்து இது வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணணும்னா டோக்கனாக கன்வெர்ட் பண்ணும். அந்த டோக்கன் வந்து கரெக்ட் ஆர்டரில் இருக்கா, அந்த லாங்குவேஜோட கிராமரில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு பார்ஸ் ட்ரீ அப்படி இல்லைன்னா அப்ஸ்ட்ராக்ட் சின்டாக்ஸ் ட்ரீ இதை வந்து பில்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கோடோட ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி. ஸோ சின்டாக்ஸ் அனலைசிஸ்னாவே டோக்கனை வந்து சின்டாக்ஸ் ட்ரீ அப்ஸ்ட்ராக்ட் சின்டாக்ஸ் ட்ரீயாவோ பார்ஸ் ட்ரீயாவோ கன்வெர்ட் பண்ணுறது தான் சின்டாக்ஸ் அனலைசிஸ். ஸோ இந்த சின்டாக்ஸ் அனலைசிஸ் வந்து பார்சிங்னு சொல்லலாம். ஸோ இந்த சின்டாக்ஸ் அனலைசிஸில் மெயினாக கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமரை பற்றி பார்ப்போம். ஏன்னா இது வந்து அந்த பார்ஸ் ட்ரீ வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கும்னா சர்டன் கிராமரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இந்த கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர் இது வந்து CFGன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட சின்டாக்ஸ் ரூலை வந்து டிஃபைன் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னென்ன இருக்கும்னா ப்ரொடக்ஷன் ரூல்ஸ் இருக்கும். அந்த ப்ரொடக்ஷன் ரூல்ஸ் வந்து எதை டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா வேலிட் ஸ்ட்ரிங்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த CFGs வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த கிராமர் லாங்குவேஜோட கிராமரை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. லாங்குவேஜோட சின்டாக்ஸ் வந்து அந்த சோர்ஸ் கோட் வந்து என்ன ஆகுதுன்னா என்ஷூர் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டும் செக் பண்ணுறாங்க. ஸோ மெயினாக இந்த கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமரில் 4 காம்போனன்ட்ஸ் இருக்குது. அதாவது G = VTPS. இதில் Gங்கிறது தான் கிராமர், Vங்கிறது செட் ஆஃப் நான் டெர்மினல்ஸ், Tனா செட் ஆஃப் டோக்கன்ஸ், Pனா செட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ், Sங்கிறது ஸ்டார்ட் சிம்பிள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஒரு சென்டென்டியல் ஃபார்ம் இருக்குன்னா இன்புட்டு தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா சென்டென்டியல் ஃபார்ம்னு சொல்கிறாங்க. அதை வந்து ஸ்கேன் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுவோம். எங்கே இருந்துன்னா லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணணும்னா அதுதான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன்னு சொல்கிறாங்க. அதாவது லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்கேன் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்மளுக்கு புரியும். ஒரு ப்ரொடக்ஷன் ரூல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். E → E + E, E → E × E, E → IDன்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. ID + ID × IDன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ரூல் என்னது? ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா E → E *Eன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற ஈக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், வேல்யூ அசைன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு இருக்க E வந்து E + Eன்னு இருக்கா. ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஈக்கு வந்து E + E போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு அந்த int E அது அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு என்ன இருக்குது, ID இருக்குது. ஸோ E → ஐடியா, ஸோ அந்த ID போட்டுக்கிறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஈக்கு வந்து என்னது ஐடியா, ஐடி போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஈக்கு என்னது ID போட்டுக்கிறோம். ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து ஒன்றா என்ன பண்ணுறோம், ஸ்கேன் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுவும் எதை பேஸ் பண்ணினா கொடுத்துருக்குற இன்புட் ஸ்ட்ரிங்கை பேஸ் பண்ணி தான் இந்த டெரிவேஷன் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணால் தான் இது வந்து என்னது லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன். ஸோ இந்த ரைட் மோஸ்ட் டெரிவேஷன் வந்து லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷனோட வைஸ் வெர்ஸா தான். அதாவது நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ப்ரொடக்ஷன் ரூலில் வந்து ரைட்லேருந்து லெஃப்ட் வந்து ஸ்கேன் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுவோம். அதுதான் ரைட் மோஸ்ட் டெரிவேஷன். அதே ப்ரொடக்ஷன் ரூல் அதே இன்புட் ஸ்ட்ரிங் தான் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரைட் சைட்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா E + E, அங்கே E × E எடுத்துக்கிட்டோமா, இங்கே ஃபஸ்ட்டு E + E எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரைட் சைடு இருக்க ஈக்கு வந்து E × Eன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறாங்க. ரைட் சைடு இருக்க ஈக்கு ஐடி அப்படியே ரைட் டு லெஃப்ட் ஐடின்னு சேஞ்ச் ஆகிட்டு கொடுத்துருக்க இன்புட் ஸ்ட்ரிங் வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். இதுதான் என்னதுன்னா ரைட் மோஸ்ட் டெரிவேஷன்.
நெக்ஸ்ட்டு பார்ஸ் ட்ரீ அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு டெரிவேஷனோட கிராஃபிக்கல் டெபிக்ஷன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸ்ட்ரிங்ஸை கம்பேர் பண்ணும்போது கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸ்டார்ட் சிம்பிள்லேருந்து இது என்னாகும்னா டிரைவ் ஆகிட்டு வரும். ஸோ ஒரு டெரிவேஷனோட ஸ்டார்ட் சிம்பிளை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பார்ஸ் ட்ரீயோட ரூட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன் கொடுத்துருக்காங்க, a + b × cன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதே மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ரூல்ஸ் அதுக்கு வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம்ல லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷனோட ப்ரொடக்ஷன் ரூல் அது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், பார்ஸ் ட்ரீ வந்து ட்ரா பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 e → e × eன்னு இருக்கா, அந்த லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷனில் e → e × eன்னு இருக்கா. ஸோ அதுக்கு வந்து பார்ஸ் ட்ரீ. ஸோ ஸ்டார்ட் சிம்பிள் வந்து e. ஸோ இன்னொரு e × eக்கு வந்து என்ன பண்ணிக்கிறோம், ஒரு சைல்டுனோட போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2 அந்த ஈக்கு வந்து என்ன பண்ணிக்கிறோம், லெஃப்ட் சைடு என்ன பண்ணிக்கிறோம், e + eன்னு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோமா. ஸோ அதே மாதிரி e + e நீங்கள் அஷ்யூம் பண்ணிக்கிட்டாங்க ஸ்டெப் 2. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3 ஸோ லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷனுங்கிறதால லெஃப்ட் சைட்லேருந்தே வருதா. ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு இருக்க ஈக்கு வந்து ஐடி வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, அஷ்யூம் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 4 பாருங்கள். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு நெக்ஸ்ட்டு ஈக்கு வந்து ஐடி இது பண்ணிக்கிறாங்க. ஸ்டெப் 5ல் இன்னொரு ஈக்கு வந்து ஐடி இது பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்குற இன்புட் ஸ்ட்ரிங் வந்துருச்சா, ஐடி + ஐடி × ஐடின்னு வந்துருச்சா. ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்குற லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன். ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ஸ் ட்ரீ வந்து நம்ம ட்ரா பண்ணுவோம். ஸோ பார்ஸ் ட்ரீயில் வந்து எல்லா லீஃப் நோடுமே டெர்மினல்ஸ்னு சொல்கிறாங்க. இன்டீரியரில் இருக்க நோடு வந்து நான் டெர்மினல். ஸோ அதே மாதிரி இன்ஆர்டர் ட்ராவர்சல் தான் நம்மளுக்கு ஒரிஜினல் இன்புட் ஸ்ட்ரிங் கொடுக்கும். இன்ஆர்டர் ட்ராவர்சல்னால் அந்த ஐடி + ஐடி × ஐடி. ஸோ இந்த மாதிரி நம்ம உள்ளார பார்க்குறது தான் இன்ஆர்டர் ட்ராவர்சல். அதுதான் நம்மளுக்கு என்ன கொடுக்கும், இன்புட் ஸ்ட்ரிங் கொடுக்கும். ஸோ இதுதான் மெயினாக பார்ஸ் ட்ரீயில் பார்க்குறது. நெக்ஸ்ட்டு ஆம்பிகுவிட்டி. ஸோ இந்த சின்டாக்ஸ் அனலைசிஸில் ஆம்பிகுவிட்டி அப்படிங்கிறது காமன் தான். ஸோ ஒரு ஆம்பிகுவிட்டினா ஃபஸ்ட்டு என்னென்னு பார்ப்போம். ஆம்பிகுவிட்டி கிராமர் ஜி. ஸோ ஜி அப்படிங்கிற ஒரு கிராமர் எப்போ ஆம்பிகுவஸாக இருக்கும்னா அந்த கிராமருக்கு வந்து மோர் தென் 1 பார்ஸ் ட்ரீயாவது இருக்கணும். அது லெஃப்ட் டெரிவேஷனாக இருக்கலாம், ரைட் டெரிவேஷனாக இருக்கலாம். ஸோ மோர் தென் 1 பார்ஸ் ட்ரீ இருந்துச்சுனாவே அந்த கிராமர் வந்து ஆம்பிகுவஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க, e → e + e, e → e - e, e → id அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஸ்ட்ரிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐடி - ஐடி + ஐடி. ஸோ இதில் இந்த கிராமர் வந்து 2 பார்ஸ் ட்ரீ வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணதான். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கொடுத்துருக்க ப்ரொடக்ஷனுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், பார்ஸ் ட்ரீ போட்டுக்கலாம். ஸோ e → e + eன்னு இருக்கா. ஸோ e + e ஃபஸ்ட்டு லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு e → e - eன்னு இருக்கா. ஸோ அந்த லெஃப்ட் சைடு இருக்க ஈக்கு e - eன்னு போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு e → ஐடிங்கிறதுனால லெஃப்ட் சைட்லேருந்து என்ன பண்ணிக்கிறோம், ஐடி வந்து போட்டுக்கிறோம். அதே மாதிரி ரைட் மோஸ்ட் டெரிவேஷனுக்கு e → e - eன்னு போடுவோம். ரைட் சைடு இருக்க ஈக்கு வந்து e + e போடுவோம். அப்புறம் ரைட் சைட்லேருந்து ஈக்கு வந்து ஐடி வேல்யூ அஷ்யூம் பண்ணிக்குவோம். ஸோ இந்த கிராமருக்கு வந்து 2 பார்ஸ் ட்ரீ வரதுனால இந்த கிராமர் வந்து ஆம்பிகுவஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஆம்பிகுவிட்டி. ஸோ டைப்ஸ் ஆஃப் பார்சர். ஸோ இந்த சின்டாக்ஸ் அனலைசிஸ் தான் என்னென்னு சொல்கிறாங்க, பார்சர்னு சொல்கிறாங்க. மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் பார்சர் இருக்குது, டாப் டவுன் பார்சர், பாட்டம் அப் பார்சர். ஸோ இந்த டாப் டவுன் பார்சரில் இன்னும் 2ஆக கிளாஸிஃபை ஆகுது. ரிகர்சிவ் டிசைன் பார்சர், LL1 பார்சர். இந்த LL1 பார்சரை நான் ரிகர்சிவ் டிசைன்னு சொல்லுவாங்க. ஸோ பாட்டம் அப் பார்சரில் மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது, LR பார்சர், ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் பார்சர். இந்த LR பார்சரில் 4 டைப்ஸாக கிளாஸிஃபை ஆகுது. LR0, SLR1, LALR1, CLR1. ஸோ இந்த டைப்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரணும்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.